மாநாடு நடைபெறும் பாரபத்தியில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் இருந்த நிலையில் தற்போது 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வெப்பம் இருக்கலாம் என எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வெங்கட்ரமணன் வணக்கம். தற்போது 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் இருக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தண்ணீர் இல்லாமலும் சாப்பாடு இல்லாமலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதாலும் அவதிக்குள்ளாகி வந்த நிலையில் தற்போது கள நிலவரம் என்னவா இருக்கு? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு பாரபத்தியில இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில வெயிலொலி தாக்கம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் தொண்டர்கள் கடும் அவதி அடைந்திருக்கிறார்கள். காலை 8 மணி முதலே மாநாடு திடல்ல கடும் வெயிலின் தாக்கத்தின் காரணமாக நாற்காலிகளை வைத்தும் அங்க இருக்கக்கூடிய அந்த கிரீன் மேட் என்று சொல்லக்கூடிய அதையும் நிழற்குடையாக பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் மதியம் 12 மணி அளவிலே 100 டிகிரிக்கு மேலாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் பதிவாக நிலையில மேலும் வெப்பனுடைய தாக்கம், அதாவது 106 டிகிரி அளவில் வெப்பநிலை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவு இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியாக கடந்த சில நாட்களாகவே மதுரை விமான நிலையத்திலாம் வெயிலுடைய தாக்கம் என்பது தொடர்ச்சியாக 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலாக பதிவாகி வந்த நிலையில மதுரை விமான நிலையத்திலிருந்து சிறிது தொலைவுல இந்த மாநாடு நடைபெறக்கூடிய நிலையில மதியம் 12 மணி அளவிலே 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் என்பது இந்த இடத்துல பதிவான நிலையில நேரம் செல்ல செல்ல இந்த இடத்துல வெயிலுடைய தாக்கம் என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 106 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பம் இந்த இடத்துல பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இந்த வெயிலுடைய தாக்கம் காரணமாக தொண்டர்கள் கடும் அவதி அடைந்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மேலும் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. ட்ரோன் மூலியமாக தண்ணீரை தெளித்திருந்தாலும் கூட கடும் வெயிலால் தொண்டர்கள் அவதி அடைந்திருக்கிறார்கள். இதனால மாநாடு முன்கூட்டியே தொடங்கும் என கூறப்பட்டிருக்கிற நிலையில விஜய் வரக்கூடிய நேரத்தில் தொண்டர்கள் மேலும் முண்டியடைத்துக் கொண்டு விஜயை பார்ப்பதற்காக மேடைக்கு முன்புறம் செல்வதற்கான அதிக அளவு வாய்ப்பு இருப்பதால மேடைக்கு இடது மற்றும் வலதுபுறம் முன்பகுதியில தடுப்புகள் கூடுதலாக அமைக்கப்பட்டு பவுன்சர்கள் அதிக அளவுல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயின் வருகையின் பொழுது தொண்டர்கள் ஆரம்பியின் காரணமாக எந்தவித பஸ்ஸில் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த இடத்துல கூடுதலான பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த மதுரை பாரபத்தியில வெயிலுடைய தாக்கம் என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது.